என்னையா பண்ணிட்டு இருக்க? ஈ ஓட்டிக்கிட்டு இருக்க. இப்படி ஈ ஓட்டிட்டு இருந்தா கடைக்காரனுக்குலாம் எப்படியா பதில் சொல்றது? ஐயோ, கடன் கொடுத்தவ வரானே. வணக்கங்க. ரொம்ப முக்கியம். என்னையா மண்டவோடு மன்னாரு, கடன் வாங்கி 6 மாசம் ஆகுது. ஏதாவது சால் ஜாப் சொல்லிக்கிட்டே இருக்கிற. இன்னைக்கு கடனை வசூல் பண்ணாம நான் போறதே இல்ல. வியாபாரமே இல்லைங்க. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்துல கேஷ் கைக்கு வந்தாகணும். அப்படி வரல, உன் சம்சாரம் கடையில தனியா இருக்கும் போது நான் ஆளுங்களோட வந்து அல்லகோல படுத்திடுவேன். வரட்ட நான் வரேம்மா. வாங்க. போடி உள்ள. ஆமா, இப்ப சொல்லி என்னத்த பண்றது? என்னது யானை லெட்டர் கொண்டு வருது? கோவில தின்றதுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கியா? அடி பாவி. அப்பா கணேசா, இவளை மன்னிச்சுடு. அவளுக்கு வாய் திமிரு. இரு, நான் உனக்கு பழம் தர்றேன். இந்தா இந்தா. என்ன பழத்தை வாங்கிக்காம போகுது? வண்டி நிப்பாட்டிட்டு எங்க போயிட்டாங்க? மூட்டையெல்லாம் இறக்கணுமே. முதலாளி உலகில் மன்னவன் தொழிலாளி அவன் மேலாளி அதை அவன் அறிந்தாய். நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு இந்த பழம் சாப்பிட. பாட்ஷா, நேத்துல எங்கடா போயிட்டு? தங்கச்சி கல்யாணம் திடீர்னு நடந்து போச்சு, தெரியுமா உனக்கு? தெரிஞ்சு ஏன்டா வீட்டு பக்கமே வரல? சரி சரி, நேத்துல நீ ஒண்ணுமே சாப்பிடல. இந்த பழத்தையாவது சாப்பிடு. ஆத்தாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எவ்வளவு கூப்பிட்டாலும் சிலையாவே இருக்கா. நேரில் வரவே மாட்டேங்கிற. இப்ப நீயும் சாப்பிட மாட்டேங்கிற. சரியோ தப்போ, தங்கச்சி மேல இருந்த பாசத்துல தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். என்னம்மா, பால் எடுத்துட்டு போய் புது வாழ்க்கை தொடங்க போறியா? ஓ சரி சரி, நீ கோவமா இருக்க, நான் தாகமா இருக்கேன். பாரு, அந்த பாலச்சம்பு இங்க வச்சுட்டு தவிக்கிற வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா இந்த பால் எடுத்துட்டு போ. வெய்யம்மா. அம்மா, இது எதுக்கு? உன் பொண்டாட்டியா வந்தவளை சாகடிக்க தாண்டா இந்த கல்யாண நாடகமே. அத நீ மறந்துட்டு அவளோட சந்தோஷமா இருக்க போறியா? ஆனா நான் அதை மறக்கல. போ, போய் இந்த துப்பாக்கியால அவளை சாகடிச்சிட்டு வா. போ. அத்தை, என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய அத்தை. இதால நான் அவளை சுட்ட வச்சுக்கோ, சத்தம் வரும், ரத்தம் வரும். சத்தமும் இல்லாம ரத்தமும் இல்லாம மொத்தமா அவ பரலோகம் போறதுக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். என்னடா சொல்ற? புரியலையா அத்தை? என் பொண்டாட்டி கையில பாலோட சந்தோஷமா முதல் இரவு கொண்டாட போயிருக்கா. அதுல யாருக்கும் தெரியாம விஷத்தை கலந்துட்டேன். அதை நான் குடிக்க மாட்டேன், அவளை குடிக்க வைப்பேன், சாகடிப்பேன். அத்தை, அவளுக்கு இது முதல் இரவுல கடைசி இரவுத்த. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? உட்கார் உட்கார். பொண்டாட்டிங்கன்னா புருஷனுக்கு பணிவிட பண்ணுங்கிற பாலிசியை மாத்த நினைக்கிறவனா? அதனால நான் தான் உனக்கு பன்னீர் தெளிப்பேன்,
நான் தான் உனக்கு பால் கொடுப்பேன். என்னங்க இது? புதுமை, புரட்சி, ஹை ஸ்டைல்மா இது. இது பாரு, நான் பாக்குறதுக்கு தான் வில்ல, ஆனா பக்கா ஹீரோமா. ஈஸ்வரி, எப்போதுமே நானு பொண்டாட்டிக்கு முதல் உரிமை கொடுக்கிறாள். அதனால இன்னைக்கு நான் தான் உனக்கு பால் கொடுக்க போறேன். இந்தா குடி. வேண்டாங்க, குடி. வேண்டாம். புருஷன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் பொண்டாட்டி சாப்பிடணும். பொம்பளைங்க பெரிய ஆளுங்கடி. முதல்ல புருஷன் கொடுத்துட்டு அதுல விஷம் இருந்து அவன் மண்டையை போட்டானா நீங்க எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறீங்களா? இதுல விஷம் கலந்துருக்கியா? இப்ப என்ன நம்புறீங்களா? இப்பதான் நீ ஒரிஜினல் அக்மார் பத்திரி. ஏய், ஏதாவது மயக்கம் வருதா? இல்ல ஆ? வாந்தி ஏதாவது வருதா? இல்ல நெஞ்சு வயிறெல்லாம் எரியல? இல்ல 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 இல்லையா? ச்சே. என்னப்பா, கொலை முயற்சி தோத்து போச்சா? ஏய், உனக்கு எப்படி இதெல்லாம்? முட்டாள் முட்டாள். நீ கலந்த விஷப்பால மாத்தி வச்சதே நான் தான். ஏன் இப்படி செஞ்ச? ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டியே கிழவி. எது நல்ல சந்தர்ப்பம்? அவளை சாகடிக்கிறதா? அவளை பாதுகாக்க அம்மன் இருக்குங்கிறது மறந்ததா? குழந்தையா உருவெடுத்த காளிகாம்பா கொலைகாரியா மாறி இங்க வந்து உங்களை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ அவளை கொலைய பண்ணக்கூடாதுன்னு சொல்றியா? நாம கொலை பண்ண கூடாது, அவளா தற்கொலை பண்ணிக்கணும். அது எப்படி? நீங்க பண்ற கொடுமைய தாங்க முடியாம அவளா தூக்கு போட்டு சாகணும். கொடுமை தானே? அது எனக்கு கை வந்த கலையாச்சே. டேய், அதுக்கு வழிய நான் சொல்றேன், வா. சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். வந்ததுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் விவரமா உங்க அக்காவுக்கு லெட்டர் எழுதி போடு. இல்ல, நான் லெட்டர் போட மாட்டேன். நல்லதோ கெட்டதோ என்னுடைய போட்டும். லெட்டர் எழுதி போட மாட்டேன்? நான் எழுத மாட்டேன். எழுதுறேன். பாட்ஷா, 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 ஈஸ்வரி எத்தனூர்ல இருந்து லெட்டர் போட்டிருக்கா பாத்தியா? அவ லெட்டர் பேனாவால தான் எழுதிருக்கா. அப்போ அவ சந்தோஷமா தானே இருக்கணும். படிக்கிறேன், கேளு. அன்புள்ள அக்கா பார்வதிக்கு ஈஸ்வரி எழுதி கொண்டது. நான் நல்லா இருக்கேன். அவருக்கு பெரிய பங்களால வேலை. நான் ரொம்ப சந்தோஷமா குடும்பம் நடத்துறேன். ஆனா ஆத்தா கிட்ட சொல்லிக்காம வந்துட்டேன். அதான் வருத்தமா இருக்கு. பாத்தியாடா, அவளுக்கு ஆத்தா மேல எவ்வளவு ஆசைன்னு. ஆத்தா தான் எங்க மேல கோவமா இருக்கா. மேல படிக்கிறேன், கேக்குறியா? பாஷாவை கேட்டதாக சொல்லு. அவன் வெயிலில் விளையாடி கருத்திட போகிறான். பொன்னியும் கேட்டிருக்கா பாத்தியாடா? என்னடா தொட்டு தொட்டு காட்டுற? முக்கிய குறிப்பு, இங்க பென்சில் கிடைக்காததால் இந்த கடிதத்தை பேனாவால் எழுதுகிறேன். அப்போ என் தங்கச்சி இங்க சந்தோஷமா இல்லையா? என்னமோ நடந்திருக்கு. டேய் பாஷா, நான் இன்னைக்கு அந்த ஊருக்கு போறேன். டேய் பாஷா, ஆத்தாவையும் வீட்டையும் பாத்துக்க. ஈஸ்வரி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு 2 நாள்ல திரும்பி வந்துடுறேன். சரியாடா? டேய் பாஷா, வரேன்டா, ஜாக்கிரதை. ஐயா ஐயா ஐயா, ஐயாவாவது கொய்யாவாவது நீ என்ன மாமானே கூப்பிடுமா? அதுக்கான தகுதிகள் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ யாரு? என் தங்கச்சி இந்த ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். அவளை தேடிட்டு வரும்போது அட்ரஸ் தொலைச்சேன். அட்ரஸ் தொலைஞ்சா பரவாயில்லம்மா,
Dress தான் தொலையக்கூடாது. ஆமா, உன் தங்கச்சி புருஷன் சக்கச்சவையல்னு ஆஹா கண்ணங்கரையல்னு ஒரு மாநிறமா ஆமா. நெட்டையா ஆஹா குட்டையா ஆஹா நடுவாந்தரமா ஆமா. பேண்ட் போட்டுக்கிட்டு இருப்பானே ஆமா, ஆமா. அப்படி சொல்லு. உன் தங்கச்சி புருஷனுக்கு நான் தான் இந்த ஊர்ல ஒரு பங்களால வேலை வாங்கி கொடுத்திருக்கிறேன். நீ என் கூட வா, அந்த பங்களாவுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். வா. சரி. மாப்பிள்ளை கிட்ட மீட்டர் போட்டுற வேண்டியதான். வாமா வா. முத தொழில ஆரம்பிக்க போற, வலது காலை எடுத்து வச்சு வா. என்ன பாக்குற? வீடு இவ்வளவு பெருசா இருக்கேன்னா தங்கச்சி புருஷன் வேலை செய்யற வீடு இல்லையா, இது ஒரு கோயில் மாதிரி. அதனாலதான் வலது காலை எடுத்து வச்சு வான்னு. பாப்பா, நீ போய் அந்த ரூம்ல உட்காரு, நான் போய் மாப்பிள்ளைய அனுப்பி வைக்கிறேன். போ. என்ன அங்கேயே பாக்குற? அது யாரு? அது வந்து மாப்பிள்ளைக்கு வேண்டப்பட்டவங்க. வேண்டப்பட்டவங்க? அதாவது மாப்பிள்ளைக்கு நெருங்கின உறவுன்னு சொல்ல வந்த. ஈசு, நீ அப்புறமா பேசு, முதல்ல போய் காபி போட்டு கொண்டா போ. ஐயா, மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, கொழா மூலமா என்ன குதூகலமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, பொண்ணா? ஆமா, இதுவரைக்கும் உறவு முறையில மாமாவா இருந்தனா இப்ப உத்தியோக முறையிலயும் மாமாவா மாறிட்டேன். மாப்பிள்ள கீழே ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், கிளம்புங்க. ஐயோ, இந்த அப்படி வரேன். என்ன வர? என்ன வலது கை வரட்டுன்னு அரிக்குது. பணமா? இந்த வச்சுக்கோ, வரேன். ஐயோ, ஏண்டி நான் ஸ்ரீதேவி லுக் கூட போயிட்டு இருக்கேன், நீ எதுக்கு மூதேவி மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? வந்திருக்கிறவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு போறேன். யார் அவங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? ஆமா, என்ன தேடி வர பொம்பளைங்க படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. நான் உங்ககிட்ட டயலாக் கேட்கல, நியாயம் கேட்கிறேன். மரியாதையா அந்த பொண்ணை வெளியே அனுப்பிடுங்க. என்னடி புதுசா எனக்கே உபதேசம் பண்ற? முதல்ல உன்ன ரூம்ல அடைக்கிறேன், அப்புறமா அந்த பொண்ணு. வாடி. போ. நீயா? ஆமா, நான் தான் தங்கச்சியை பார்க்கணும்னு ஊர்ல இருந்து வந்தேன். வர வழியில அட்ரஸ் தொலைச்சிட்டேன். நீங்க இங்கதான் வேலை பண்றீங்கன்னு இப்ப கூட்டிட்டு வந்தாரு, அவர் தான் சொன்னாரு. ஓ, ராங் கனெக்ஷன் கொடுத்துட்டானே. பரவாயில்ல, கம் ஆன். என் தங்கச்சி இங்க. என்னமா இது? தழுவ வேண்டிய நேரத்துல போய் தங்கச்சி பத்தி பேசிட்டு இருக்க. கம் ஆன். ஏய், நான் பொண்டாட்டியோட அக்கா. பொண்டாட்டியோட அக்கானா? ஏய் நில்லு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நீ நல்லவனே இல்ல. என் தங்கச்சி என்னமோ பண்ணிட்ட. இப்பவே போய் உன் வேஷத்தை கலக்கிறேன். ஏய் நில்லு. அத்தை, கன் ஃபைட் காஞ்சனா ரேஞ்சுக்கு போயிட்டே அத்தை. இப்படி பொசுக்கு க்ளோஸ் பண்ணிட்டியே. ஆமாண்டா, இந்த நான் யாருன்னு தெரிஞ்சது ஷூட் பண்ணிட்டேன். அத்தை, இந்த பொம்பளைங்களே இப்படிதான் அத்தை. கட்டிலுக்கு வாங்கிட்டீங்கன்னா கட்டையில தான் போவேன்னு சொல்லுவாங்க. சரி, வழக்கம் போல கட்டைக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? அத்தை, இதே மாதிரி ஈஸ்வரி பிரதமம் ஒரு நாள் எரியணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். டேய், அது கூட சீக்கிரமே நடக்கும்டா. ஞாபகத்துல வச்சுங்க, பார்வதி செத்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரியவே கூடாது. ஓகே, இருங்க, நான் போய் தலைமொழிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குறீங்க? நானும் சுடுகாட்டுல இருந்து தான் வரேன். அதான் தலை மூழ்கிட்டு வரேன்.
அங்கிருந்து தானே வரீங்க. முதல்ல போய் தலை முழுகுங்க. என்ன அப்படி வச்சுக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? எங்க அக்கா பார்வதி என்ன பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவாங்க. அக்கா நீ வாக்கா. அத்தை, செத்தால எப்படி உயிரோட வந்தா? அதான்டா எனக்கும் புரியல. அக்கா நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்த நேரம் நல்ல நேரம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆமா, இந்த விலாசம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? பாசம்மா, உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் என்னை எப்படியோ இங்க கொண்டு வந்து சேர்த்துடுச்சு. ஆமா ஈஸ்வரி, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நினைச்சு பார்க்காத வாழ்க்கை. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு. இந்தம்மா தாய் வீட்டு சீதனம் வாங்கிக்க. என்ன பாக்குற? இந்த வீட்டுல உன் புடவைய யாரோ கைட்டு எறியற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அக்கா கனவு கண்ட தாய் வீட்டு சீதன புடவை உனக்கு இன்னும் வந்து சேரல. அதான் இப்படி ஒரு கெட்ட கனவு எனக்கு வந்துச்சு. இருக்கா, நான் உனக்கு டிஃபன் கொண்டு வரேன். எனக்கு டில்லுனா கூழ் இருந்தா போதும். கூழா? ஆமா, இது என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடி மாசம் கூழ் தேடி பிடிச்சாலும் கிடைக்காது. கொண்டா. சரிக்கா. என்ன சொல்றீங்க? பார்வதிய கொலை பண்ணிட்டீங்களா? சுட்ட செத்துட்டா. அட பாவி, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சொல்றா. அவனா இன்டர்நேஷனல் ஃபிகரா? செத்த உடனே குடி அரக்கமத்துல பறக்க கொளுத்து வீட்டுக்கு வரும், பாத்ரூம்ல இருந்து தலைமொழிக்கிட்டு வரா. அது எப்படி முடியும்? அதுதான் எனக்கு புரியல. சோழி போட்டு பார்த்து செத்தவ உருவத்துல வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. சோழி எதுக்கு? அவ கூட பிறந்தவளையே கேட்டு சொல்றேன். ஈஸ்வரி, 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 உங்க அக்கா வந்திருக்கலம்மா? ஆமா. சொந்த அக்காவா? சந்தேகமா இருக்கா? எனக்கு கூட அப்படித்தான். அவன் நடந்துக்கிற முறையே மாறி இருக்கு. அதான் ஏன்னு புரியல. இப்பவே உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். பச்சை பச்சை சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். என்ன பழையனூர் நீலி, சோழி போட்டு பாக்குறியா? என்ன பாக்குற? உன் ஆட்டத்தை பார்க்கதான் வந்திருக்கேன். நீ சோழி உருட்டும் போது பாரதத்துல சகுனி தாய கட்டிடுறான். நீயும் சோழி போடுவியா? நான் சோழி உருட்டினா தர்மர் தாய கட்டைய உருட்டுற மாதிரி இருக்கும். அதுல ஒரு தர்மம் இருக்கும். ஆமா, நீ இப்ப யார நினைச்சு சோழி உருட்டுற? உன்ன நினைச்சுதான். நீ யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? நான் தான் ஈஸ்வரி அக்கா பார்வதி. இல்ல, நீ பார்வதி இல்ல. நீ யாருன்னு நான் இப்ப சொல்ல போறேன். எனக்கே சோழியா? உன் சோழி இங்க இருக்கு. சோழிய உருட்டுறேன், நீ யாருன்னு காட்டுறேன். வட்டியோட சேர்ந்து 30 லட்சம் தானே கட்டணும். அடுத்த மாசம் 15ஆம் தேதி எனக்கும் கோட்டையூர் ஜமீன்தார் பொண்ணுக்கும் கல்யாணம். உன் பணம் வீடு தேடி வரும். செல்ல நீ கட் பண்றியா இல்ல நான் கட் பண்ணட்டுமா? யோ சேட்டு, பிச்சைக்கார கடை 30 லட்சம் தானே. 15ஆம் தேதி உன் மூஞ்சியில தூக்கி எறிகிற. என்ன ஜமீன்தார் பொண்ணுக்கும் என் மருமகனுக்கும் கல்யாணம். வையா போன. எச்சி சோத்துக்கு கை என்றவன் LIC பில்டிங் என்ன விலைன்னு கேட்டானா. நீங்க போட்ட திட்டம் தவிடு முடி ஆயிடுச்சு. என்னையா சொல்ற? இப்பதான் ஜமீன்தார் வீட்டுல இருந்து ஒரு ஆள் வந்தான். ஜமீன்தாருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா, அதனால கல்யாணம் நடக்காது. ஜமீன்தாரு எஸ்கேப். கல்யாணத்துக்கு என்ன காரணம்? ஒரு கிழவி 2 பக்கமும் தொங்க தொங்க காதுல பம்பரம் மாட்டிக்கிட்டு சோழிய உருட்டி எதிர்காலத்தை சொல்வாளா. அவ பேச்ச ஜமீன்தார் குடும்பம் மீறினதே இல்லையா. அவ சொல்லி இருக்கிறா, ஜமீன்தார் பொண்ணை நீ கட்டிக்கிட்டா
3 மாசத்துல அவ வெண்ணிற ஆடை உடுத்திக்கிட்டு விதவை ஆயிடுவாளாம். அதாவது நீ மண்டைய போட்டுருவியா. அதனால ஜமீன்தார் நோன்னுட்டார். அவ பேரு பட்டமங்கலம் ரங்கநாயகி. பேரே கேள்விப்பட்டதில்ல. இனிமே பட போறேன். பட்டமங்கலம் ரங்கநாயகி, இனிமே வாழ்க்கையில நீ சோழியே உருட்டக்கூடாது. உன் கதையை முடிக்கிறதுக்கு இப்பவே ஆள் அனுப்பி வைக்கிறேன். சர்வம் சர்வேஸ்வரி அர்ப்பணம். பாட்டி, யாரோட எதிர்காலத்தை சோழி போட்டு பாத்துட்டு இருக்க? நம்ம குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை தான்ப்பா. சோழி என்ன சொல்லுது? அப்பா அம்மா இல்லாதனா தாத்தாவையும் பாட்டியும் வச்சு காப்பாத்துன்னு சொல்லுதா? இல்லப்பா, என் உயிர் போகுதுன்னு சொல்லுது. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நானா சொல்றேன், சோழி சொல்லுது. பாட்டி, உன் உசுறு போதான் சொல்லி சொல்லுது. ஆனா எப்ப போகும் சொல்லுச்சா? இல்ல, நீ 100 வயசு வரைக்கும் உயிரோட இருப்ப. கவலைப்படாத. சரி சரி, தாத்தா சாப்பிடு பாட்டி. தாத்தா கொடு பாட்டி. கொடுக்குறேன். என்ன பாட்டி, வாய்க்கு ருசியா சோறு போடும் பார்த்தா வாய்க்கு அரிசி போடுற? என்னடா சொல்றேன்? சோறு சரியா வேகல, அரிசி மாதிரி இருக்குதுங்கிறான். தாத்தா, என்னதான் இருந்தாலும் பாட்டி வைக்கிற குழம்பு ருசியோ ருசி. சூப்பர். சாப்பிடு. என்னப்பா, என்னாச்சு? என்னங்க, என்னாச்சு? ஐயோ, என்னடா ஆகுது? என்னடா ஆகுது? ஐயோ, என்னங்க? ஐயோ, என்னங்க? என்ன ஆகுதுங்க? என்ன ஆகுது சொல்லுங்களேன். என்னடா? என்னடா? நீங்களாவது சொல்லுங்களேன். ஐயோ, என்னங்க? என்னங்க? ஐயோ, ஆமா, இந்த தடி உங்க வீட்டு பின்னாடி செவரேறி கூச்சி ஓடிட்டு இருந்தான். புடிச்சு என்னடான்னு விவரம் கேட்டோம். உங்க வீட்டு சாப்பாட்டுல இந்த சண்டாலம் தான் விஷ கலந்துருக்காமா. இந்த சண்டாலம் தான் விஷ கலந்துருக்காமா. ஆமா, ஜமீன்தார் பொண்ணுக்கு மதுங்கிற பக்கத்தூர்காருக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நீங்க சோழி போட்டு பார்த்து நிறுத்திட்டீங்கன்னு உங்களை விஷம் வச்சு கொல்ல என்ன அனுப்பிச்சாங்கம்மா. கொதிக்கிற குழம்புல விஷத்தை ஊத்துனது நான் தான்மா, நான் தான். இந்த பாவிய மன்னிச்சிருங்கம்மா. எரியற நெருப்பு மேல ஆணை. இவங்க சாவுக்கு காரணமானவங்களே நான் அழிப்பேன். எங்கிட்ட பண பலம் இல்லை, படை பலம் இல்லை. சோழி இருக்கு, சூழ்ச்சி இருக்கு. இத வச்சு நான் ஜெயிப்பேன். இந்த ரங்கநாயகி இன்னையில இருந்து பழையனூர் நீலியா மாற போறார். யார் நீ? யார் நீ? ஈஸ்வரியோட அக்கா பார்வதி. பூமிக்கு வந்ததும் சாமிக்கும் போய் சொல்ற புத்தி வந்துடுச்சு. நீ என்ன சொல்ற? நீ சாதாரண பொண்ணு இல்ல. நான் தினமும் கும்பிடுற சாமுண்டேஸ்வரி, திரிபுர சுந்தரி, சாம்பவி, பைரவி, நீலி, திருசூலி, காளிகாம்பா. இல்ல. இல்லையா? உன் சிட்டு விளையாட்டு இந்த சிரிக்கி கிட்ட காட்டுறியா? தர்ம நோக்கத்தோட இதுல பாரு, நீ யாருன்னு தெரியும். ஓ, புரிஞ்சுக்கிட்டியா? புத்திசாலி.
இந்த புத்திசாலித்தனத்தை நல்லதுக்கு உபயோகிக்காம என் பொண்ணுங்க 2 பேர் வாழ்க்கையும் பாழாக்கிட்டியே. இந்த பழையனூர் நீலி எது செஞ்சாலும் நியாயத்தோடு தான் செய்வா. எது நியாயம்? என் அப்பாவி பொண்ணு பார்வதிய சோழிய போட்டு மயக்கினியே, அது நியாயமா? என்ன குழந்தையாக்கி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தியே, அது நியாயமா? என் சின்ன பொண்ணு ஒரு கொலைகாரன் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியே, அது நியாயமா? நீதி கேட்க வந்த என் பெரிய பொண்ணு பாவிங்க சாடிச்சாங்களே, அதுதான் நியாயமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எம் பொண்ணுன்னு சர்வலோக சாம்பவி புலம்பல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புலம்பல், இந்த கோபம் என் புருஷன் செத்ததுக்கு வந்திருக்கணும், என் பேரன் செத்ததுக்கு வந்திருக்கணும். வரலையே. உனக்கு இந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் குழந்தைங்களா? மத்தவங்க எல்லாம் மரமட்டங்களா? விதி விளையாடுற விளையாட்டுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த நேரத்துல நடந்ததுதான் உன்னோட இழப்புகள்லாம். இதுக்காக இந்த பழி வாங்குற நாடகத்துல என்னையும் சேர்த்துட்டியே. என் குடும்பத்தை அழிச்ச இந்த குடும்பத்தை நான் அழிக்கணும், வேரோட அழிக்கணும். பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் ஜோசிக்காரியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். உன்னை இங்க வரவழைக்க ஈஸ்வரி கல்யாண நாடகத்தையும் நடத்தினேன். கொடுமை நடந்துடுச்சு, உனக்கு கோபம் வந்துடுச்சு, நீயும் இங்க வந்தாச்சு. நான் நினைச்சது நடந்தாச்சு. நினைச்சது நடந்துருச்சுன்னு திமிரா? ஐயோ, திரிபுர சுந்தரி கிட்ட திமிரா? தப்பு தப்பு அம்மா, இது ஒரு வகையான உரிமை போராட்டம். இனிமே ஆட்டம் உன் கையில. வெட்ட வேண்டியவர் நீ, விழ வேண்டியது அவங்க, வேடிக்கை பார்க்கறத மட்டும் நான்.